பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நவம்பர் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? நவம்பர் மாசத்துல நம்ம ஏற்கனவே 10ஆம் தேதி வரை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது 11. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க, டெல்லி கார் குண்டு வெடிப்புப்பா. சரியா? இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது என்னன்னா, அதாவது எங்க நடைபெற்றுச்சுன்னா, அதாவது டெல்லி செங்கோட்டை லால் கிலா மெட்ரோ ரயில் நிலையம் இது பக்கத்துல தான் வந்து நடைபெற்றிருக்கு. இதுல பயன்படுத்தப்பட்ட இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அம்மோனியம் நைட்ரேட் தான் இதுல பயன்படுத்திருக்காங்க. சரியா? அந்த டெல்லி கார் குண்டு வெடிப்புல பயன்படுத்தப்பட்டது அம்மோனியம் நைட்ரேட். ஆக்சுவலா அந்த அம்மோனியம் நைட்ரேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நைட்டு நேரத்துல பட்டாசு வெடிக்கணும் பாத்தீங்களா, அந்த கலர் கலரா வருதுல, ஸோ அந்த இதுல யூஸ் பண்றதா இந்த அம்மோனியம் நைட்ரேட். பிளஸ் கூடுதலா எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா, கல் குவாரிகள் அதுல பயன்படுத்தக்கூடிய வெடிபொருட்கள்ல இது சேர்ப்பாங்க, இந்த அம்மோனியம் நைட்ரேட். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இவங்க பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மோனியம் நைட்ரேட் வந்து ஈஸியா ஆவியாகக்கூடிய ஒரு வாயு. அதனால இது என்ன பண்ணுவாங்கன்னா, பொட்டாசியம் குளோரைடு பிளஸ் சல்ஃபர் இது ரெண்டோட சேர்க்கும் போது இது வெடிபொருளா மாறும். அப்படிதான் வந்து கல்குவாரிகள் இதுல எல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி டயத்துல தான் இதை பயன்படுத்தி பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, மெயினா அந்த லால் கிலா, டெல்லி செங்கோட்டை இந்த இடத்துல ஒரு முக்கியமான சிக்னல் ஒண்ணு இருக்கு. அந்த சிக்னல் வந்துட்டு ரொம்ப ரஷ் ஆகக்கூடிய டைம், அந்த பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே வேலைக்கு விட்டுட்டு அந்த வரக்கூடிய ஒரு நேரம் ஒரு 6:50 அந்த 7 மணி டயத்துல அந்த சிக்னல் வந்து ரெட் கலர்ல வந்த உடனே இதை பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்பதான் வந்து உயிரிழப்பு அதிகமா ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதுல பயன்படுத்தப்பட்ட பொருள் எதுனா அம்மோனியம் நைட்ரேட். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது, இந்திய உதவியுடன் மாலத்தீவில் உள்ள புதிய விமான நிலையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மாலத்தீவு இருக்காங்க பாத்தீங்களா, மாலத்தீவு வந்துட்டு சைனாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா வந்து இந்தியாவோட ஹெலிகாப்டர்ஸ் வந்து அங்க ஆம்புலன்ஸா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? எங்கன்னா மாலத்தீவுல. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு போறதுக்கு அங்க ஃபுல்லா கடல் தான், தீவு தான். அப்ப ஹெலிகாப்டர்ஸ் இருந்தா தான் அந்த ஹெலிகாப்டர்ஸ் ஆம்புலன்ஸ் தான் அங்க அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கு. அதை இயக்குறது இந்தியா தான். சைனா கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாலத்தீவு வந்து இந்தியாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹெலிகாப்டர் சேவை எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. மெயினா மாலத்தீவுக்கு வந்துட்டு அவங்களோட ஜிடிபி உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கிய காரணமே இந்தியர்கள் தான். எது மூலியமா? சுற்றுலா மூலியமா. அவங்களோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 70% சுற்றுலா தான் பங்கு வகிக்குது. அதுல 40% இந்தியர்களோட சுற்றுலா தான் பங்கு வகிக்குது அவங்களோட ஜிடிபில. அப்ப நம்ம காசை வாங்கிட்டு நம்மளே வந்து இது பண்ணாங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யல. இந்தியா வந்து அவங்கள போய் அடிக்கல, துன்புறுத்த அப்படிலாம் ஒண்ணும் செய்யல. சிம்பிளா என்ன பண்ணிட்டாங்க, நம்மகிட்ட லட்சத்தீவு இருக்கு. லட்சத்தீவை டெவலப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா மாலத்தீவுக்கான இது சோர்ஸ் வந்து குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி இருக்காரு பாத்தீங்களா, அவர் நேரா போயிட்டு லட்சத்தீவுக்கு போனாரு. சோ சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து எல்லாமே லட்சத்தீவுக்கு ப்ரமோட் பண்ணாங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா மாலத்தீவோட இதே அடி வாங்கிருச்சு. அவங்க டூரிசமே டோட்டலா டவுன் ஆகி இப்ப லட்சத்தீவு வந்து பயங்கரமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாட்டாவோட ஒரே ஒரு ஹோட்டல் தான் லட்சத்தீவுல இருந்துச்சு. அந்த ஹோட்டல் திடீர்னு ஃபுல்லா புக் ஆகவும் உண்மையிலேயே அசந்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஹோட்டல்லாம் வாழ்நாள்ல புக் ஆனதே கிடையாது ஃபுல்லா. எப்படி புக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, லட்சத்தீவு போகணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்துட்டு முன்கூட்டியே பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் வந்து இப்ப ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன்ல நம்ம பெர்மிஷன் வாங்கி லட்சத்தீவுக்கு போய்க்கலாம். சரியா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்ததுனால இந்தியா கூட மறுபடியும் நட்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால இந்தியாவோட உதவியில மாலத்தீவுல ஹனிமது அப்படின்ற இடத்துல விமான நிலையம் புதுசா கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுச்சுப்பா. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலத்தீவோட அதிபர் பேரு முகமது மூயிஸ். ரொம்ப முக்கியம். மாலத்தீவோட அதிபர் பேர் என்னன்னா முகமது மூயிஸ். அவர் தான் வந்துட்டு போய் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 11வது ஜூனியர் மகளிர் உலக கோப்பை ஹாக்கி. அதான் மெயின். புதுடெல்லியில நடைபெறுது மகளிர் உலக கோப்பை ஹாக்கி போட்டி. இதோட கேப்டன் யாரு அப்படின்னா ஜோதி சிங். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு கேப்டன் யாருன்னா ஹர்மன் பிரீத் கவுர். ஹர்மன் பிரீத் கவுர். ஸோ ஹாக்கி அணிக்கு கேப்டன் யாரு அப்படின்னா ஜோதி சிங். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இது நம்ம பார்த்தோம்ல, அண்டர் 19 ஹாக்கி வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால நடைபெறுது. அதுவும் மதுரையில மற்றும் சென்னை 2 இடத்துல நடைபெறுது. அதுக்கு வந்துட்டு லோகோ சின்னம் வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து சின்னம் அறிவிப்பாங்க. ஒரு கேம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்னம் அறிவிப்பாங்க. இந்த 14வது ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கான சின்னம் என்ன அப்படின்னா காங்கேயன்.
அதாவது காங்கேயம் காளை இருக்கு பாத்தீங்களா? ஸோ மதுரை மற்றும் சென்னையில நடைபெறதுனால அந்த மதுரையோட ஜல்லிக்கட்டை புகழ்விக்கிற விதமா காங்கேயம் காளையை வந்து லோகோவா போட்டிருந்தாங்க. சரிங்களா? அது வந்து ஹாக்கி ஸ்டிக்கை வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த லோகோ. ஸோ சான்ஸ் கிடைச்சுன்னா நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டு நம்ம போட்டோஸ் கிடைச்சிச்சுன்னா அது அட்டாச் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ரைட். ஆடவர் ஜூனியர் ஹாக்கி அணியின் கேப்டன் ரோஹித் பா. இது மேபி கேட்கலாம். சரியா? பெண்கள் ஜூனியர் ஹாக்கி கேப்டன் பேர் என்னன்னா ஜோதி சிங். ஆடவர் ஜூனியர் ஹாக்கி அணியோட கேப்டன் பேர் என்னன்னா ரோஹித். சரியா? அடுத்தது இந்த ஐநா பருவநிலை மாநாடு காப் 30 சிஓபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பருவநிலை மாநாடு நடைபெறும், ஐநா சார்பில் நடைபெறும். அதுக்கு பேரு காப்புன்னு பேர் வைப்பாங்க, சிஓபி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. ஸோ அப்படி காப் 30 2025 சரியா எங்க நடத்தப்பட்டிருக்குன்னா பிரேசில்ல அமேசான் பகுதியில் இருக்க பெலம் அப்படின்ற நகர்ல நடத்தப்பட்டிருக்குப்பா. ரொம்ப முக்கியம். சரியா? இந்த காப் 30 மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா பிரேசில்ல அமேசான் பகுதியில இருக்க பெலம் அப்படின்ற நகர்ல நடைபெற்றிருக்கு. அடுத்தது அதிகமான பசுமை இல்ல வாயுக்களை காற்றில் அதிகம் கலக்கும் 2வது நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னா என்னன்னா அந்த நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸை ஹீட் பண்றது மெயினா. இப்ப கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா, எதுக்கு அதை பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பூமி இருக்கு, பூமியில இருந்து சூரியன் வருது, பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். சரிங்களா? சூரிய ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம ஏருக்கு போகும்போது அது செதறிடும். அது சரியா? செதறி பரவலாதான் வெப்பம் இருக்கும். ஆனா இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி பசுமை கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி பசுமை இல்ல வாயுக்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹீட்டை உள்வாங்கி வச்சுக்கிறோம், வெளிவிடாம பரவ விடாம உள்வாங்கி வச்சுக்கிறோம். அப்ப அந்த குறிப்பிட்ட இடம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெப்பமயமாகும். அதனாலதான் பசுமை இல்ல வாயு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பசுமை இல்ல வாயு வந்து தொடர்ச்சியா அதிகமா வெளியிடுறதுல 2வது நாடா இருக்கிறது எது அப்படின்னா அமெரிக்கா. சரியா? ஆனா இந்த மாநாட்டுல அந்த மாற்றம் குறித்து அமெரிக்கா கலந்துக்கல, அதுதான் இதுல மெயினானது. சரியா? அப்ப மேபி கேட்கலாம் எந்த நாடு கலந்துக்கல அப்படின்னா அமெரிக்கா. சரியா? 2015ஆம் ஆண்டு பாரிஸ் நகர்ல நடைபெற்ற மாநாட்டுல இந்தியா உள்ளிட்ட 2015ல இந்த மாநாடு காப் மாநாடு நடந்துச்சு. அதுல வந்து இந்த பருவநிலை மாற்றம் குறித்த கட்டுப்பாடு ஒப்பந்தத்துல எல்லா நாடும் கையெழுத்திட்டாங்க. சரியா? இதுல நம்ம கூடுதலா என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இதன் மூலம் தொழில் புரட்சிக்கு முன்பு இருந்ததை விட 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மட்டுமே அதிகம் இருக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டது. சரியாப்பா? அதாவது தொழில் புரட்சி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் 1948 to 56, அதான் தொழில் புரட்சிக்கான காலம். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கார்பன் உமிழ்வுகள் இதெல்லாம் வெளிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தோம். அது வெளிவிட்டாலும் 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு. சரியா? இப்ப ரெகுலரா ஒரு ஊர்ல, இப்ப நீங்க இருக்க ஊர்ல வந்துட்டு ஒரு 30 டிகிரி செல்சியஸ் பதிவாது அப்படின்னா அது 31.5 டிகிரி செல்சியஸ் வரையும் தான் அதிகரிக்கணும் இந்த இல்ல வாயுக்களால. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியாது. சரியா? அப்ப இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்கிற வரையும் தான் நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம கொண்டு போகணும், அதை தாண்டி கொண்டு போக கூடாது. சரியா? இதுதான் அந்த ஒப்பந்தத்துல போடப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை டிகிரி செல்சியஸ்ன்னு கேட்பாங்க. அடுத்து ரீசெண்டா பரபரப்பா பேசப்பட்டு இருக்குதுப்பா, தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல், SIR அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, SIRனா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா கேட்கலாம். அது பேரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சரியா? தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல். சரியாப்பா? இது பாருங்க, தமிழகத்துல 2002ல தான் இதுக்கு முன்னாடி இந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் நடைபெற்றிருக்கு. இப்ப 2026ல இந்த பட்டியல் வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. ஒண்ணும் இல்லப்பா, வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு இதுல வந்து குருவி கூடு கட்டி இருக்கு, அதோட சவுண்டு தான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ரைட், ஓகே. அடுத்து குட்டி குருவி ஒரு 2-3 குருவி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே. அடுத்தது தமிழகம் மட்டுமின்றி மேற்குவங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களிலும் இந்த தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும். ஆக்சுவலா 2025லயே நம்ம தமிழ்நாட்டுல மேற்கொண்டுட்டாங்க. இந்த 2026 அப்படின்றது எதுக்கு அப்படின்னா இந்த 12 மாநிலங்களையும் கம்ப்ளீட்டா மேற்கொள்றதுக்கான வருடம் தான் இந்த 2026. சரியா? நம்ம தமிழ்நாட்டுல 2025ல இப்ப மேற்கொண்டுட்டாங்க. 2026 தேர்தலை ஒட்டி நம்மளுக்கு இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் வந்து மேற்கொள்ளப்படும். சரியா? அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த லிஸ்ட் வரும். அடுத்து பாருங்க, இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள். இளஞ்சிவப்புனா என்னதுப்பா? பிங்க்.
பிங்க் கலர்ல பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக மாநகரங்கள்ல, சரிங்களா, அதாவது மதுரை, கோவை, சென்னை இந்த மாதிரி மாநகரங்கள்ல வந்து காவலர்களுக்கு 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதுல பாருங்களேன், இந்த திருநெல்வேலி, திருச்சி, திருப்பூர் இந்த மாதிரி இதுல எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, காவலர்கள், பெண் காவலர்களுக்கு மெயினா. ஓகேவா, ரைட். அடுத்தது பாருங்க, பூட்டான் நாட்டில் இந்தியாவின் உதவியில் நீர்மின் நிலையம். இது ரொம்ப முக்கியம்பா. இந்தியாவோட ஹெல்ப்ல பிற நாட்டுல ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷனோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ நடந்துச்சுன்னா அது சார்ந்து கேட்பாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, பூட்டான் நாட்டுல 1020 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புனத் சங்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க, புனத் சங்சு 2, சரியாப்பா, புனத் சங்சு 2 அப்படின்ற நீர்மின் நிலையம் இந்தியாவோட உதவியோட பூட்டான்ல கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரியா, அப்ப அது கேட்கலாம்ப்பா. புனத் சங்சு 2 அப்படின்றது எந்த நாட்டுல இந்தியாவின் உதவியோட கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா பூட்டான் நாட்டுல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஹனிமது விமான நிலையம் கட்டப்பட்டிருக்கு. சரியா, அது வந்து எங்க மாலத்தீவுல. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை சார்ந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம். அடுத்து, மேலும் வாரணாசியில் பூட்டான் சார்பில் புத்த மடாலயம் கட்ட இந்தியா நிலம் வழங்கியுள்ளது. அதுவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த நீர்மின் நிலையம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட புத்த மடாலயம் வந்து வாரணாசியில அமைக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இது பாருங்க, இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தொல்பொருள் ஆய்வு சார்ந்து நம்மளுக்கு சிலபஸ்ல யூனிட் 6, 7ல ரொம்ப முக்கியமானது கவர் ஆகுதுப்பா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த இது அதாவது மீன் புதை படிமம் கண்டெடுப்பு, தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர், அதான் மெயின். சரியா, தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மீன் படிமம், சிப்பி, புதைப்படிமம், ஸ்படிகம் அடைந்த நிலையில இது எல்லாமே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சரியா, அப்ப கட்டாயம் கேட்பாங்கப்பா, மீன் புதை படிமம் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர்ல. சரியா, பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து இதை கார்பன் டேட்டிங்க்கு அனுப்ப போறாங்க. அனுப்பும்போது இதோட காலகட்டம் 10,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்கப்பா. இது தமிழ்நாட்டோட அகலாய்வுல ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இருக்கு பட்டினமருதூர். ஸோ இது கட்டாயம் கேட்கலாம். நியூஸ் பேப்பர்ல ஒரு ஹாஃப் பேஜுக்கு இது கொடுத்திருந்தாங்க, அரை பேஜுக்கு இந்த பட்டினமருதூரை பத்தி கொடுத்திருந்தாங்க. பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது மட்டும்தான், இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தேவை. சரியா, அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, வேதியியல் மூலக்கூறுகளை ஆய்வு செய்யற பட்சத்துல 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கண்டறிஞ்சிருக்காங்க. எந்த மாவட்டம்னு கேட்கலாம், தூத்துக்குடி மாவட்டம். சரியாப்பா, அடுத்து இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மைல்கல். இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாண்டிய மன்னர்களோட இருண்ட காலம் குறித்த வரலாறுகளை ஆராய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னர்களோட இருண்ட காலம் பிளஸ் நம்ம பார்த்தோம் களப்பிரர்கள் பார்த்தோம். இவங்க காலத்துலதான் அதிகபட்சமான 14 கீழ்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்டிருக்கு. மெயினா திருக்குறள் இயற்றப்பட்டதே களப்பிரர்கள் காலத்துலதான். சோ அந்த காலத்தை பத்தியும் நம்ம கண்டறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்தியாவுக்கு புதுசா 8 சிவிங்கி புலிகள் அனுப்ப போறாங்க. எங்கன்னா ஆப்பிரிக்கால உள்ள போட்ஸ்வானா அப்படின்ற நாட்டுல இருந்து. சரியா, போட்ஸ்வானா நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு 8 சிவிங்கி புலிகளை அனுப்ப போறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின சிவிங்கி புலிகள் இப்ப எங்க வைத்து பாதுகாக்கப்படுது அப்படின்னா குணோ தேசிய பூங்கா, மத்திய பிரதேசம்பா. இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. குணோ தேசிய பூங்கா, மத்திய பிரதேசம். சரியா, குணோ தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்துலதான் இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து வாங்கப்பட்ட சிவிங்கி புலிகள் வைத்து பாதுகாக்கப்படுது. இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் 8 சிவிங்கி புலிகள் போட்ஸ்வானா நாட்டுல இருந்து வாங்க போறாங்க. அதோட அதிபர் பேரு டுமான் கிடியன் போகோ. சரியா, டுமான் கிடியன் போகோ, அந்த போட்ஸ்வானா நாடு, ஆப்பிரிக்கா நாடு. சரியா, அடுத்து பாருங்க, ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டம். இங்க பாருங்க 2 திட்டம், முக்கியமான திட்டம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடப்பு நிதியாண்டுல ஏற்றுமதியை டெவலப் பண்றதுக்காக. சரியா, ஏன்னா நம்மளுக்கு அந்நிய செலாவணி வேணும். அந்த அந்நிய செலாவணிக்காக ஏற்றுமதி அதிகரிச்சாதான் நம்மளுக்கு அந்நிய செலாவணி அதிகமா கிடைக்கும். அப்ப 2 திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு என்னன்னா நிராயத் புரோத்சாகன், இன்னொன்னு நிராயத் திஷா. சரியா, இப்போ நிராயத் புரோத்சாகன் அப்படின்னா என்னன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் வர்த்தக கடன் கிடைப்பதை உறுதி செய்யறது. சரியாப்பா, எம்எஸ்எம்இஸ் இருக்காங்களா, எம்எஸ்எம்இ சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அவங்களுக்கு சரியாப்பா அதாவது குறைந்த விலையில வர்த்தக கடன் கிடைக்கிறத உறுதி செய்யறது. அதுதான் என்னன்னா நிராயத் புரோத்சாகன். இதுவே நிராயத்
திஷா. சரியா? நிரையாத் திஷா அப்படின்னா என்னன்னா, இதை ஏற்றுமதி தொடர்பா நிதி அல்லாத வசதிகள் அதான் மெயின். சரியாப்பா? நிதி அல்லாத வசதிகள் மெயினா அந்த கட்டமைப்பு பிளஸ் வந்து அவங்களுக்கு தேவையான மின்சார வசதி, போக்குவரத்து இதெல்லாம் வந்து உதவி செய்யறது நிரையாத் திஷா. சரியா? இந்த 2 திட்டமும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து தேசிய தண்ணீர் விருதுகள் கொடுத்திருக்காங்க 2024. கொடுக்கிறது யாருன்னா மத்திய ஜல்சக்தி அமைச்சகம். இப்போ 2025ஆம் ஆண்டு வந்து 2024க்கான விருது கொடுப்பாங்க. 2026ல 2025க்கான விருது கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா கடந்த ஆண்டு யாரு சிறப்பா செயல்பட்டிருக்காங்க அப்படின்றத தேர்ந்தெடுத்து அந்த வகையில 2025ல வெளியிடப்பட்டதுல 2024க்கான விருது கொடுத்திருக்காங்க. சரியா? இதுல பாருங்க முதல் 3 மாநிலங்கள் நீர் மேலாண்மையில ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரம், 2வது குஜராத், 3வது ஹரியானா. நீர் மேலாண்மையை பொறுத்தவரை முதல் 3 மாநிலங்கள் எது அப்படின்னா மகாராஷ்டிரா, 2 குஜராத், 3 ஹரியானா. சிறந்த கிராம ஊராட்சி பிரிவுல இந்த நீர் மேலாண்மையை பொறுத்தவரை சிறந்த கிராம ஊராட்சி பிரிவை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்க பாலாபுரம் ஊராட்சி. சரியா? தண்ணிய வந்து பால் மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? எங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் ஊராட்சி. சத்தீஸ்கர் மாநிலத்துல உள்ள துமர்பாணி, இதுலயே பாணி நீர் வந்துரும், தண்ணின்னு வந்துரும். சரியா? அப்ப துமர்பாணி அப்படின்ற ஊராட்சியும் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. சரியா? திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் ஊராட்சியும் துமர்பாணி ஊராட்சியும் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. சரியா? அடுத்து நீர் மேலாண்மையில சிறந்த தொழில் நிறுவனமா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்க அப்பலோ டயர்ஸ் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது. போன வருஷமும் இவங்க தான்ப்பா வாங்கினாங்க சிறந்த நீர் மேலாண்மையில. இதே காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்க அப்பலோ டயர்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷமும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இடம் வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்து நீர் பாதுகாப்பு திட்டங்கள் அடிப்படையில் மாநில அளவில் தெலுங்கானா முதலிடம். பாதுகாப்பு இதுக்கு முன்னாடி பார்த்தது மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா. புது திட்டங்கள் நீர் பாதுகாப்புக்காக புதிய திட்டங்கள் அமல்படுத்துறதுல தெலுங்கானா முதலிடமும், தென் மண்டலத்துல தமிழ்நாடுல இருக்க கோயம்புத்தூர் வந்து 2வது இடமும் இருக்கு. எதுல? புதிய திட்டங்கள் அமல்படுத்துறதுல. அடுத்து 14ஆம் தேதி தோழி விடுதிகள்ப்பா. தோழி விடுதிகள்னா என்ன? இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க, இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு பெண்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சோ அவங்களுக்கு தேவையான ஹாஸ்டல்ஸை வந்து ஒதுக்குறதா என்ன அப்படின்னா தோழி விடுதிகள். அதான் கொடுத்திருக்காங்க. தன்னுடைய சொந்த மாவட்டங்களை விடுத்து பிற மாவட்டங்களில் பணிபுரியும் பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் உருவாக்கப்பட்டது. சரி, இதுல பாருங்க மொத்தம் 19 தோழி விடுதிகள் வந்து செயல்பட்டு வருது. கூடுதலா இன்னும் 14 விடுதிகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்போ இது ரொம்ப முக்கியம்பா. சரியா? மொத்தம் 19 விடுதிகள் இருக்கு. கூடுதலா 14 விடுதிகள் வந்து கட்ட போறாங்க. மொத்தம் 33 விடுதிகள் கிட்ட செயல்பாட்டுக்கு வரப்போகுது. சரி, அடுத்து பூஞ்சோலை இல்லம். நம்ம சேனல் பேர்லயே இருக்கு பூஞ்சோலை இல்லம் அப்படின்னா என்னன்னா கோயம்புத்தூர் திருச்சியில அமையுள்ள அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லம். சரியா? கூர்நோக்கு இல்லத்துக்கு பூஞ்சோலை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க போறாங்க. ரைட், அடுத்தது பாருங்க. இங்க பாருங்க ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஆணவ கொலையை தடுக்கிறதுக்காக புதுசா சட்டம் போட போறாங்க. அந்த சட்டத்துக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. சரிங்களா? யாரு தலைமையில அப்படின்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா தலைமையில. சரியாப்பா? ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது கட்டாயம் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க. ஆணவ கொலை சார்ந்து தடுக்கிறதுக்கு புதிய சட்டம் போட போறாங்க. அந்த சட்டம் இயற்றுறதுக்கு யாரு தலைமையில குழு அமைக்க போறாங்கன்னா KN பாஷா தலைமையில குழு அமைக்க போறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆணவ கொலை நடந்துச்சுன்னா ரஜினி பாஷா படத்துல வர்ற மாதிரி AK-47 இதெல்லாம் எடுத்து குண்டை வச்சு எரிவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. KN பாஷா. சரியா? பிளஸ் கூடுதலா IAS அதிகாரி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வே பழனிக்குமார், IPS அதிகாரி ராமநாதன், இவங்க எல்லாம் அந்த குழுல நியமிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஹெட் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹெட் தான் கேட்பாங்க. கூடுதலா அவங்க 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தமிழக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆணவ கொலையை தடுப்பதற்கான புதிய சட்டம் உருவாக்குவது. சரியா? அதான் அதாவது 2 சட்டத்தை இவங்க பேஸா எடுத்துக்குவாங்க. ஒண்ணு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும், இன்னொன்னு தமிழக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆணவ கொலையை தடுப்பதற்கான புதிய சட்டம். இந்த 2 சட்டத்தையும் உருவாக்குறதுக்காக இந்த பரிந்துரைகளை 3 மாதங்கள்ல வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததுப்பா திரிசூல் பயிற்சி. ரைட், என்ன அப்படின்னா இந்தியாவோட முப்படைகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய பயிற்சி. இதுக்கு ஆம்பெக்ஸ் 2025 பேர் வச்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது சர்க்ரிக் செக்டார்னு சொல்லுவாங்கல்ல,
போன கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தும்போதே சொன்னேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஹைலைட்டா போயிட்டு இருக்கிறது இந்த சர்க்ரிக் பகுதி தான். சர்க்ரிக் பகுதி அப்படின்றது இந்த ராஜஸ்தான், குஜராத்தை ஒட்டிய பாகிஸ்தானோட எல்லைப்பகுதி. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதி. இங்க பாகிஸ்தான் வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் மேற்கொண்டுட்டு வராங்க. ஸோ அதை வந்து ஒரு ஒரு அவங்களை எச்சரிக்கை தெரிவிக்கிற விதமா இந்த திரிசூல் பயிற்சி நடைபெற்றிருக்கு. இது பேர் ஆஃபெக்ஸ் 2025 சொல்லுவாங்க. முப்படைகளும் சேர்ந்து இந்தியாவோட ராணுவம், விமானப்படை, கடற்படை 3 படைகளும் சேர்ந்து இந்த இதுல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? ஜாக்வார் போர் விமானம் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து கடைசியா குஜராத் மாநிலத்துல எண்ட் ஆயிருக்குப்பா. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா ஆத்ம நிர்பார் பாரதம் அப்படின்னா இந்தியாவில், அதாவது தற்சார்பு இந்தியா. அதான் ஆத்ம நிர்பான் பாரதம். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஆத்ம நிர்பர் பாரதம் அப்படின்னா என்னன்னா தற்சார்பு இந்தியா. அதுக்கும் இந்த திரிசூல் போர் பயிற்சிக்கு என்ன மேட்ச் அப்படின்னா இந்த திரிசூல் போர் பயிற்சியில நான் அந்த கலந்துகிட்ட எல்லா வாகனமும் முழுவதுமா இந்தியால தயாரிக்கப்பட்டது. சரியா? அந்த ஜாக்வார் போர் விமானத்துல இருந்து T-72 பீரங்கில இருந்து எதுவுமே வெளிநாட்டுல வாங்காம உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட போர் தளவாடங்களை வச்சே இந்த பயிற்சி வந்து நடந்திருக்கு. அடுத்து ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்பா. இதுல வந்துட்டு நீங்க இவங்க தங்கமா வெள்ளியா அப்படிலாம் ஞாபகம் வைக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்க பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பேர் நிறைய இருக்கும். சும்மா மேலோட்டமா ஒரு தடவை வாட்ச் விட்டுக்கோங்க. எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. சரியா? அப்ப ஆசிய வில்வித்தை நடைபெற்ற இடம் முக்கியம். வங்கதேச தலைநகர் டாக்கால தான் நடைபெற்றது ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப். சரியா? இதுல பாருங்க ஜோதி சுரேகா, தீப்ஷிகா, பிரதீகா பிரதீப், அதான் ஜோதி சுரேகா அடிக்கடி வராங்க. 2 தடவை பதக்கம் வென்றிருக்காங்க 2 பிரிவுல. சரியா? அப்ப ஜோதி சுரேகா மேபி கேட்க வாய்ப்பு இருக்குப்பா வில்வித்தையில. அடுத்து ஷேக் வர்மா, சஹில் ராஜேஷ் யாதவ், பிரமதேஷ் ஃபுகே. சரியா? தீரஜ் பொம்மதேவரா, வேற யாரு, யஷ்தீப் சஞ்சய், அதானு தாஸ், ராகுல். இவங்க எல்லாமே வந்துட்டு வில்வித்தையோட தொடர்புடையவங்க. அவங்க இதான் கேட்பாங்க. தங்கமா வெள்ளியான்னு கேட்க மாட்டாங்கப்பா. அவங்க ஒரு பேர் கொடுத்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அப்படின்னா வில்வித்தையுடன் தொடர்புடையவங்கன்னு கொடுத்துட்டு கீழே ஒரு 4 பேர் கொடுத்துருக்கலாம். சரியா? அப்ப இவங்க எல்லாமே நீங்க மேலோட்டமா வாட்ச் விட்டுக்கோங்க. அங்க போய் ஞாபகத்துக்கு வந்துடும் கண்டிப்பா. அப்போ ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் 2025 நடைபெற்ற இடம் எது அப்படின்னா வங்கதேசம் தலைநகர் டாக்கால நடைபெற்றிருக்கு. இதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம், முதல் இடம் பிடித்திருக்காங்கப்பா. 6 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கல பதக்கத்தோட இந்தியா முதல் இடம் பிடித்திருக்காங்க இந்த ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரை. அடுத்தது 15ஆம் தேதி பீகார் தேர்தல். மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதி. அதுல 202 தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. பெரும்பான்மைக்கு 122 தொகுதிகள் தான் வேணும். ஆனா கூடுதலா 100 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? சரியான வெற்றி பாது. காங்கிரஸ்க்கு பயங்கர அடி பீகார்ல இந்த தடவை. சரியா? அதாவது ஒரு 70% 50% இருந்தாலும் ஓகேன்னு சொல்லலாம். பட் 90% வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்காங்க. சரியா? ரைட். பீகாரோட முதல்வரா தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா நிதிஷ்குமார். ஞாபகம் ரீசெண்டா யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியாப்பா? ரீசெண்ட் நியூஸ் வந்து நிறைய கேக்குறாங்க. இது வந்து எப்படின்னா மெயின் அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க பாத்தீங்களா? எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே இது முக்கியம். ரீசெண்டா யாரு சிஎம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பேறுகால சர்க்கரை நோயை தடுக்க சிறப்பு திட்டம் புதுசா கொண்டு வர போறாங்க தமிழ்நாடு அரசு சார்பா. ஏன்னா தாய்மார்கள் கிட்ட ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த சர்க்கரை நோய் வந்து டயபிட்டிஸ் வந்துட்டு குழந்தைகளுக்கு பரவாம இருக்கிறதுக்கு, அது போக அந்த பேறு காலத்துல தாய்மார்களுக்கு வந்துட்டு அந்த சர்க்கரை அளவு இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து குறைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான திட்டங்கள் வந்து கொண்டு வர போறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயை தடுப்பது, பாதிப்பு வராமல் தடுப்பது. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது பாத்துக்கோங்க. இந்திய அளவுல மொத்த மக்கள் தொகையில 12% பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குப்பா. சரியா? ஆனா தமிழ்நாடை ஒப்பிடும்போது 13% இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகம். இந்திய அளவிலேயே மொத்த 12% தான். ஆனா மாநிலங்களை ஒப்பிடும்போது அந்த அந்த 12%த்துல 100% எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுல 13% தமிழ்நாடு மட்டுமே சர்க்கரை நோய் உடைய ஒரு மாநிலமா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ஒரு பாதிப்பு. பாதிக்கு மேல, அதாவது ரொம்ப அதிகம். மொத்தம் 28 மாநிலங்கள் தான் இருக்கு. சரிங்களா? 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அப்போ இதுல தமிழ்நாடு மட்டுமே 13னா ரொம்ப அதிகம்பா. சரியா? தமிழ்நாட்டுல தான் அதிகமா சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கு.
அடுத்து பழங்குடியினர் கௌரவ தினம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 15ஆம் தேதி பிர்சா முண்டாவோட பிறந்த நாளை வந்துட்டு பழங்குடியினர் கௌரவ தினமா அறிவிக்கப்படுது. சரியா? ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 15ஆம் தேதி பழங்குடியினர் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அது பேரு. சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் நவம்பர் 15 பிர்சா முண்டாவோட பிறந்த தினம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. 16 இந்தியாலேயே முதலா தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு திட்டம் கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே தூய்மை பணியாளர்களுக்குன்னு இலவச உணவு திட்டம் கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் சென்னை மாநகராட்சியில அறிமுகப்படுத்துறாங்க, துவக்குறாங்க. ஃபர்ஸ்ட் துவக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா சென்னை மாநகராட்சி. டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து எல்லா மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கூடுதல் இன்ஃபர்மேஷனா நீங்க பாத்துக்கோங்க. 2006 தூய்மை பணியாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டதுப்பா. இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய்மை பணியாளர் நல வாரியம் எப்போது அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2006. சரியா? ரைட். அடுத்து அமெரிக்காவில் வரி குறைப்பு. இங்க பாருங்க, இப்போ வந்து அமெரிக்கா 50% வரி போட்டாங்களா, இப்போ கூடுதலா இன்னொரு நாடு 50% வரி போட்டிருக்காங்க. எந்த நாடுனா மெக்சிகோப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே அமெரிக்காவை படிச்சுட்டு போயிருப்போம். அவங்க வந்து கூடுதலா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா மெக்சிகோவை கேட்கலாம். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா ரஷ்ய அதிபர் புதின் வந்துட்டு போயிருக்காரு இல்லையா? அது வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப கண்ணை உறுத்துது. ஏன்னா அமெரிக்கா வந்துட்டு போர் விமானங்கள், அதாவது F-15 F-16 அப்படின்னு சொல்லிட்டு போர் விமானங்கள் இந்த சீரீஸ்ல வந்து வெளியிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒப்பந்தம் போட்டிருந்தோம். F-16 விமானம் வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருந்தோம், போர் விமானம். ஆனா அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அமெரிக்கா வேணும்னே. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதுக்கு நிகரா வந்து ரஷ்யா கிட்ட சூ அப்படின்றதுல வந்து SU அவங்க இது எல்லாமே Su-16 Su-50 Su-53 இப்படின்ற மாதிரி தான் வரும். நம்ம கூட ஏற்கனவே சுக்கோய் அப்படின்னு ஒரு விமானம் வாங்கியிருந்தோம். அது இன்னும் இந்திய விமானப்படையில இருக்கு. சரி, அது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினதான். அதனால நீ கேன்சல் பண்ணா பண்ணிக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து SU, சரியா, Su-15 நினைக்கிறேன், அது மட்டும் தெரியல. ஆனா இந்த SU சீரீஸ்ல விமானங்கள் வாங்குறதுக்காக ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் போட்டாச்சு. அதனால கொஞ்சம் கடுப்புல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெக்சிகோ வந்து பக்கத்து நாடு, அமெரிக்காவோட பக்கத்து நாடு, அவங்கள மிரட்டி வந்து இந்தியா மேல கூடுதலா 50% வரி போட வச்சிருக்காங்க. சரியாப்பா? இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அமெரிக்கால முக்கியமான பொருட்களுக்கு, அதாவது 50% வரி விதிச்சனால முக்கியமான பொருட்களுக்கான வரி எல்லாமே கூடிருச்சு. முக்கியமான பொருட்களுக்கான ரேட்டு எல்லாமே கூடிருச்சு. இதுல மெயினா அமெரிக்கால பாதிப்பு அடைஞ்சது எந்த பொருள் அப்படின்னா வாழைப்பழம்பா. சரியா? வாழைப்பழம். அவங்களோட காலை உணவுல டெய்லி வாழைப்பழத்தை அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஆனா வாழைப்பழத்தோட ரேட் வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சடனா. காரணம் என்னன்னா அவங்க நாட்டுல அந்த வாழைப்பழத்துக்கான உற்பத்தி வந்து ரொம்ப கம்மி. அந்த குறிப்பிட்ட சீசன்ல மட்டும்தான் விளையும். பட் அவங்களுக்கு வந்து டெய்லியும் தேவையா இருக்கு. அப்ப இறக்குமதி தான் பண்றாங்க. அதனால இந்த இதுல வந்து ரொம்ப அதிகமான அடி வாங்கியிருக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாசுமதி அரிசி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்திய பாசுமதி அரிசிக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேம் இருக்குப்பா அமெரிக்கால. அவங்க வந்து பாசுமதி அரிசி விளைவிக்கிறாங்க அமெரிக்கால. ஆனா அவங்க வந்து அவங்க பாசுமதி அரிசி டேஸ்டா இருக்கிறது இல்ல. அதனால எல்லாருமே அமெரிக்க பாஸ்மதி அரிசியை விட்டுட்டு இந்திய பாஸ்மதி அரிசியை தான் அங்க அமெரிக்காலேயே வாங்குறாங்க. அதனால அமெரிக்க விவசாயிகளோட ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப ட்ரம்ப் கூட அறிவிச்சிருக்காரு என்னன்னா, அதாவது இந்தியன்ஸ் ஆர் டம்பிங் தேர் ரைஸ் இன் அமெரிக்கான்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா அள்ளி கொண்டு வந்து கொட்டி விட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. டம்ப்னா என்ன சொல்றது, அந்த இப்ப பெட்ரோலை வந்து வண்டியில போட்டோம்னாக்கும் கொஞ்சம் ஆட்டி விட்டோம்னா பெட்ரோல் உள்ள போகும், இன்னும் கொஞ்சம் போடுவோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கொட்டி குமிச்சு விட்டு போயிடுறாங்க. அதனால கூடிய சீக்கிரத்துல இதுக்கு நான் வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ஆனா அத்தியாவசிய பொருள் விலை எல்லாமே உயர்ந்ததுனால ஒரு சில பொருட்களுக்கு டோட்டலா வரியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா தான், போன கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னப்ப பார்த்தோம்ல, அவங்களுக்கே வந்து இது பஞ்சாயத்தா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப மிகப்பெரிய எதிர்ப்பு வருது. 19 மாகாணங்கள் ட்ரம்ப்புக்கு எதிரா இது தீர்மானம் இயற்றிருக்காங்க. அதனால என்ன பண்ணிருக்காருன்னா மாட்டு இறைச்சி, பீஃப், மெயின் அவங்களோட முக்கிய உணவு மாட்டு இறைச்சி, அதுக்கு காஃபி, வெப்பமண்டல பழ வகைகள்,
சரியா? நான் சொன்னேன்ல வாழைப்பழம் இதுல முக்கியமானதுப்பா. வாழைப்பழம், மாம்பழம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அந்த வெப்பமண்டல பழ வகைகள், இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வரியே கிடையாதுன்னு ரத்து பண்ணிட்டாரு. சரியா? ரைட். அடுத்து இந்திய ஜவுளி ஏற்றுமதி மொத்தம் 10% அதிகரிச்சிருப்பா. 7,718 கோடி டாலரா அதிகரிச்சிருக்கு. இது பேசிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக கொடுத்தேன்னா இந்த குரூப் 1 மெயின்ஸ் எல்லாம் எழுதும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து போதைப் பொருளை கண்டறிய தமிழக போலீசாருக்கு புதிய வசதி. இது ரொம்ப ஒரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான நியூஸ். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் வகை போதைப் பொருள் இருக்குப்பா. இப்ப பொதுவா போதைப் பொருள்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த பான் மசாலா, அதிகபட்சம் கஞ்சா யூஸ் பண்றதா நம்மளுக்கு போதைப் பொருள்னு தெரியும். இப்போ இந்த இந்த இப்ப இந்த கஞ்சா யூஸ் பண்றாங்க, இந்த பான் மசாலா யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க கையில சிக்கும்போது ஈஸியா அவங்க மாட்டிக்கலாம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த இதை. ஆனா இந்த சிந்தட்டிக் வகை போதைப் பொருள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து போலீசாரால அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதை உட்கொண்டவங்க அவங்கள எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா அவங்க போதைப் பொருள் உட்கொண்டதுக்கான அறிகுறியே இருக்காது. ஆனா அவங்க போதையில தான் இருப்பாங்க. இத்தனைக்கும் இதை விட அதிகமான ஒரு போதையை கூடியது இந்த சிந்தட்டிக் வகை போதைப் பொருள். அதைத்தான் இப்ப இதை ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது அந்த போதைப் பொருள் என்ன இதுல இருக்கோ அதை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது கூட நிறைய நேரம் கண்டுபிடிக்க முடியறது இல்லை இது போதைப் பொருள் தான் அப்படின்னா. அதான் சிந்தட்டிக் வகை போதைப் பொருள். மாற்றவங்களும் நிறைய பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி. அதனால ஒரு 16 வகை பொருளாதார குப்பிகள், சாரிப்பா 16 பொருள்கள் கொண்ட குப்பிகள்னா என்னன்னா ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கிட்ல வந்து மொத்தம் 16 கெமிக்கல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு போதை சிந்தட்டிக் வகை போதைப் பொருள் சிக்குது அப்படின்னா அதை வச்சு இந்த 16 குப்பிகளை வச்சு இந்த கெமிக்கல்ஸை வச்சு ஈஸியா அது போதைப் பொருளா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். மெயினா சிந்தட்டிக் வகை போதைப் பொருளுக்கு அதான் மெயின். சரியா? சிந்தட்டிக் வகை போதைப் பொருளுக்கு கண்டறியறதுக்காக இது வந்து ஒரு முக்கிய செயல்பாடா இருக்கு. சரியா? ரைட். இதை வச்சு மொத்தம் 1100 வகை ஆய்வுகளை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் உள்ள இருக்கும், நீங்க பாத்துக்கோங்கப்பா. அடுத்து எண்ம தனிநபர் பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் 2025 என்ன அப்படின்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பிளிப்கார்ட்ல ஒரு ஹெட்செட் வேணும்னு தேடுறோம். நம்ம போய் ஃபேஸ்புக்ல ஓபன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளிப்கார்ட்டோட நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஹெட்செட்டோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா ஃபேஸ்புக்ல வரும். அது காரணம் என்ன? பிளிப்கார்ட் காரங்க ஆட்டோமேட்டிக்கா திருடிட்டாங்க நம்மளோட இன்ஃபர்மேஷனை. ஸோ இந்த தரவுகளை வந்து பாதுகாக்கிறதுக்காகவே புதுசா தனிநபர் பாதுகாப்பு தரவு சட்ட விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஹெட்செட்டை பத்தி சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணா அவங்க வந்து இனிமே கேட்கணும், நாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபேஸ்புக்லயும் இதுலயும் கொடுக்கவா? நீங்க உள்ள போய் பார்க்கும்போது உங்களுக்கு அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் வேணுமான்னு சொல்லி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அது ஓகேன்னு கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் எடுத்து அதுல கொடுப்பாங்க. அப்படி சம்பந்தம் இல்லாம கொடுத்தாங்கன்னா இனிமே அது சட்டப்படி குற்றம். இன்னொன்னு பாருங்க, பெறப்படுவதற்கு சமூக ஊடகங்கள் ஒப்புதலை பெற வேண்டும். ரைட். இன்னொன்னு, அதை எதுக்கு வாங்குறோன்ற தெளிவான இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, இதுக்காகவே இது குறித்து புகார்களை தெரிவிக்க தரவு பாதுகாப்பு வாரியம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? புதுசா தரவு பாதுகாப்பு வாரியம்னே ஒண்ணு அமைக்கப்படும் இதுக்காக. சரி, ரைட். சமூக ஊடக பயனாளர்கள் தங்கள் தனிநபர் கணக்கை 3 ஆண்டுகளாக பயன்படுத்தாம இருந்தால் குறிப்பிட்ட ஊடகங்கள் கணக்கை அளிக்க வேண்டும். இதான் மெயின். நம்ம ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிட்டு அது தொடர்ச்சியா ஒரு 3 ஆண்டுகளா நம்ம பயன்படுத்தாம இருந்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட் இனி க்ளோஸ் ஆயிரும். அதுதான். அட்லீஸ்ட் லாகின் ஆச்சு பண்ணி வச்சிருக்கணும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் இருக்கு பாத்தீங்களா? இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம்னா அந்த வாட்ஸ்அப்போட யூஸ் பண்ற மொபைல்ல சிம் கார்டு கட்டாயம் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், மொபைல் ஒன்ன வச்சுட்டு நம்ம வந்து வைஃபை யூஸ் பண்ணி அந்த மொபைல்ல கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இனிமே அப்படி யூஸ் பண்ண முடியாது. எந்த மொபைல்ல யூஸ் பண்றோமோ சிம் இருக்கோ அந்த மொபைல்ல மட்டும்தான் வாட்ஸ்அப் வந்து இருக்கும். ரைட், ஓகே. இப்போ நம்ம சிஸ்டத்தோட கனெக்ட் பண்றோம் வாட்ஸ்அப்பை. அப்ப சிஸ்டத்துல என்ன சிம் கார்டு இருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்கா நீ வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆயிரும்பா. நம்மளோட இதுக்கு வந்து ஓடிபி வரும் நம்மளோட மொபைலுக்கு. அந்த ஓடிபியை யூஸ் பண்ணி தான் நம்ம திரும்ப லாகின் பண்ண முடியும். ரைட், ஓகே. அடுத்து பாருங்கப்பா, டெஃபிலிம்பிக்ஸ் 2025 டெஃபிலிம்பிக்ஸ் போட்டி எங்கன்னா ஜப்பான்ல நடைபெற்றுச்சு. இது செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டி. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே கொடுக்குற அவங்க நேம்ஸ் எல்லாம் நீங்க மேலோட்டமா பாத்துக்கோங்கப்பா. சரிங்களா? நிறைய பேரோட நேம் இருக்கும்.
இதுல வந்துட்டு நீங்க இந்த நேம்ஸை மேலோட்டமா பாத்துக்கங்க. எதையுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இது கொடுத்தது. சரியா? அப்ப டெஃபிலிம்பிக்ஸ்னா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டி, அதுதான் டெஃபிலிம்பிக்ஸ். நடைபெற்ற இடம் ஜப்பான், அதான் மெயின். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 18 சரஸ் மேளா கண்காட்சி எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா மதுரையில நடைபெற்றிருக்குப்பா. சரஸ் மேளா கண்காட்சி அப்படின்னா என்னன்னா, மகளிர் சுய உதவி குழுக்கள் அவங்களோட உற்பத்தி பொருட்களை வந்து அரசு சார்பா சந்தைப்படுத்துறது. சரியா? அந்த பொருள் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி மற்றும் கண்காட்சி நடத்துறது, இதான் மெயின். சரியா? மகளிர் சுய உதவி குழுக்களோட உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறது, அது தொடர்பான விழிப்புணர்வு பேரணி மற்றும் கண்காட்சியை நடத்துறதா என்ன அப்படின்னா இந்த சரஸ் மேளா கண்காட்சி. அடுத்து பாருங்க, 16வது நிதிக்குழு அறிக்கை. 16வது நிதிக்குழு யாரு தலைமையில அமைக்கப்பட்டிருக்குன்னா அரவிந்த் பன்காரியாப்பா. இவரு நிதி ஆயோக்கோட முதல் துணை தலைவரா இருந்தவர். சரியா? ரைட், ஓகே. அரவிந்த் பன்காரியா தலைமையில 16வது நிதிக்குழு அமலுக்கு வரப்போகுது. ஸோ 2026, 27 இருந்து 5 ஆண்டுகளுக்கு இந்த நிதிக்குழுவோட பரிந்துரைகள் இருக்கும். ரைட்டு. அப்போ நிதிக்குழுன்னு சொல்றேன், என்னது அது? நிதிக்குழுனா என்னது அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கேட்பீங்க. நான் சொல்றேன் என்னன்னா, நிதிக்குழுவோட மெயினான நோக்கம் அரசு, அதாவது மத்திய அரசு வந்துட்டு மொத்தமா வரி வாங்குறாங்கல்ல நம்ம கிட்ட, அதை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு தருவாங்க. அது எவ்வளவு அமௌண்ட் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை முடிவு பண்ணி கொடுக்கறது தான் இந்த நிதிக்குழுவோட ஒரு முக்கிய நோக்கம். அதான் பாருங்க, அரசின் மொத்த வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதற்கான அளவுகோலை நிர்ணயிப்பது, அதுதான் நிதிக்குழுவோட முக்கிய நோக்கம். 15வது நிதிக்குழு வந்து என்.கே. சிங் தலைமையில நடைபெற்றுச்சு. அவங்க வந்து மத்திய வருவாயில இருந்து 41% பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. எத்தனை சதவீதம் பிரிச்சு கொடுக்க சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 15வது நிதிக்குழு என்.கே. சிங் தலைமையில 41% பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. பட் இப்போ இவங்க எவ்வளவு சொல்ல போறாங்கன்னு தெரியல, அதான் எல்லாம் வெயிட்டிங். பட் எல்லா மாநிலமும் என்ன கேட்கறாங்கன்னா 50% கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவு சக்சஸ் ஆகும் தெரியல. அடுத்து, புதிய வருமான வரி சட்ட விதிகள். 1961 தான் வருமான வரி சட்டம் அப்படி அதாவது வருமான வரி சட்டம் கொண்டு வரப்பட்டு, இப்போ நீங்க வருமான வரி சட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, அதுல வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். வருமான வரி இப்படி எல்லாம் செலுத்தணும், இப்படி எல்லாம் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த 61 சட்ட வேர்ட்ஸ் படி அதுல இருக்க எல்லாத்தையுமே நீக்கி இப்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா? நிறைய விதிகள் இருந்துச்சு, ஏகப்பட்ட விதிகள் இருந்துச்சு. அந்த விதிகள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்தையும் 40 விதிகள் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதான் மெயின். அதுல இருக்க வார்த்தைகள் 5.12 லட்சம் வார்த்தையில இருந்து 2.6 லட்சம் வார்த்தைகளா குறைக்கப்பட்டிருக்குப்பா. அப்ப வருமான வரி சட்டத்தை வந்து எளிதில நீ யாருமே பார்த்தாலும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த புதிய வருமான வரி சட்ட விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய விதிகள் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே சுருக்கி 40 கணக்கீட்டு விதிமுறைகளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. 5.12 லட்சம் இருந்த வார்த்தைய 2.6 லட்சம் வார்த்தையா குறைச்சிருக்காங்க. சரியா? ஏப்ரல் 1ல இருந்து நடைமுறைக்கு வருது. அடுத்து, எண்ம கைது அப்படின்னா என்னப்பா? டிஜிட்டல் அரெஸ்ட். எண்ம கைது அப்படின்றது புதிய வகை இணைய மோசடி. அதாவது மோசடி செய்யறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது மோசடி செய்யறவங்க வந்துட்டு தங்களை வந்து ஒரு பெரிய உயர் அதிகாரி மாதிரி வந்து அப்படியே சிஸ்டம் முன்னாடி இல்லாட்டி நம்ம மொபைல் போன் முன்னாடி பேசி, நீங்க இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிருக்கீங்க, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா அவங்களை காப்பாத்துறோன்னு சொல்லி காப்பாத்தி விடுறதா என்ன அப்படின்னா, அதாவது காப்பாத்தி விடுறது கிடையாது, அப்படி வந்து அவங்ககிட்ட மோசடி பண்றது, அமௌண்ட்டை வந்து அபகரிக்கிறதா என்ன அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட். 2 விஷயம் இப்ப போயிட்டு இருக்குப்பா, முக்கியமான 2 விஷயம். டிஜிட்டல் அரெஸ்ட், போன் மூலியமா மோசடி செய்யறது, அது டிஜிட்டல் அரெஸ்ட். இன்னொன்னு ஹனி டிராப்னு சொல்லிட்டு, ஹனி டிராப்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, பிற நாடுகள்ல இருந்து உளவுத்துறை வந்து அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்குள்ள புகுந்து அங்க இருக்க ராணுவ அதிகாரிகள் இவங்க எல்லாத்தையுமே வந்து காதல்ல விழுக வச்சு அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது. இப்போ இந்தியாவில வந்துட்டு ஒரு 2 விமானப்படை அதிகாரிகளும் இதுல வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ அது பேரு ஹனி டிராப். சரியா? இது வந்து டிஜிட்டல் அரெஸ்ட், எண்ம கைது. இது 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ்ல வந்த நியூஸ். அடுத்தது 19 திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி. இப்போ புதுசா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு திட்டம் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும். ரைட், ஓகே.
சுற்றுச்சூழல் அனுமதி வாங்காம ஒரு சில திட்டங்கள் வந்து தொடர்ந்துக்கலாம், அதாவது ஓபன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த திட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாம ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப வந்து இப்ப என்ன பண்றாங்க, இல்ல இது வந்து தப்பா ஆரம்பிச்சிருக்காங்க, சுற்றுச்சூழல் அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு மறுபடியும் வேணும்னே இந்த திட்டத்தை நிப்பாட்டி சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குறது. இனிமே அப்படி இருக்காது. ஒரு திட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம தடுத்து நிப்பாட்டலாம். சுற்றுச்சூழல் அனுமதி வேணும், இவங்க தப்பா ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டலாம். ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தேவையில்லாம போயிட்டு இடையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா இதை நடத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்க, லோக் ஆயுக்தா அமைப்போட நீதித்துறை உறுப்பினர் நியமனம். அவங்க பேரு ஆர் ஹேமலதாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக் ஆயுக்தா அமைப்போட நீதித்துறை உறுப்பினர் பேர் என்ன அப்படின்னா ஆர் ஹேமலதா. இதற்கான உத்தரவை பிறப்பிச்சவர் ஆளுநர். சரி, அப்ப இது கேட்கலாம் என்னன்னா, அந்த நீதித்துறை உறுப்பினர் நியமனம் லோக் ஆயுக்தாக்கு அதை நியமிக்கிறவர் யாரு அப்படின்னா ஆளுநர். ரொம்ப முக்கியம். இவங்களோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இதுல எது ஃபர்ஸ்டா வருதோ அதுபடி அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. சரியாப்பா? அப்ப இது மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு, தமிழ் திறனறி தேர்வு. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மாணவர்கள் மத்தியில தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து திறன் மேம்பாட்டை மேற்கொள்றது. அதுதான் என்ன அப்படின்னா தமிழ் திறனறி தேர்வு. சரியாப்பா? ரைட். இது யாருக்கு கொடுப்பாங்கன்னா +1 பயிலக்கூடிய மாணவர்கள் 2022 +1 பயிலும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுறது. 2022 ஆண்டுல இருந்து இந்த தேர்வு நடத்தப்பட்டு வருது. இதுல பாருங்க, ஆண்டுதோறும் 1500 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. அதாவது இந்த தமிழ் திறனறி தேர்வுல தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து நிறைய கொஸ்டின் இருக்கும். அதை வந்து +1 மாணவர்கள் எழுதுவாங்க. ஸோ 1500 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மாசம் அவங்களுக்கு 1500 ரூபாய் ஊக்கத்தொகையா வழங்கப்படும். அடுத்து பாருங்க, இதுல வந்து 50% அரசு பள்ளி மாணவர்களும் 50% அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிப்பா? அடுத்து பாருங்க, PM கிஷான் திட்டம். சரி, இந்த திட்டத்தின் நோக்கம் நிலமுள்ள ஏழை விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவது. இதான் PM கிஷான். ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் தருவாங்க. 3 தவணையா 2000 ரூபாயா 3 தவணையா 6000 ரூபாய் வழங்குறதா என்ன அப்படின்னா இந்த PM கிஷான் திட்டத்தோட முக்கிய நோக்கம். நீங்க கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா 2 விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, காட்டு காசு ஏறிச்சான்னு கேட்பாங்க, இன்னொன்னு மோடி காசு ஏறிச்சான்னு கேட்பாங்க. அது மோடி காசு தான் என்ன அப்படின்னா இந்த PM கிஷான் திட்டம். கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். காட்டு காசுனா என்னப்பா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் திட்டம் தான் காட்டு காசுன்னு சொல்றது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் நியூஸ் படி அடுத்த நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல அதை ஃபில்அப் பண்ணுவோம். அதாவது இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து பேர் மாத்திட்டாங்கப்பா, பூஜ்ய பாபு வேலை வாய்ப்பு திட்டமா. பூஜ்ய பாபு வேலை வாய்ப்பு திட்டம்னு மாத்திட்டாங்க. இனி அது 100 நாளைக்கு பதில் 125 நாளா கொண்டு வர போறாங்கப்பா. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது 125 நாள் இருக்கும். அது பேரு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அது 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல 2006 இருக்கும். பட் அது தேவையில்ல. இனிமே அது வந்து பூஜ்ய பாபு வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லி மாத்திட்டாங்க பேரை. ரைட், ஓகே. சிறந்த நூலகர் மற்றும் நூலகங்களுக்கான விருது யாரு தலைமையில, அதாவது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இந்திய நூலக தந்தைன்னு போற்றப்படுறவர் எஸ் அரங்கநாதன். அவர் தான் ஒரு நூலகம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஃபார்மேட்டை உருவாக்கி கொடுத்தவர். அவருக்கு வந்து அதாவது ஆண்டுதோறும் அவர் பேர்ல விருது வழங்கப்படும். இந்த விருதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 50 கிராம் வெள்ளி பதக்கமும் 5000 ரூபாய் வரை வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட் வந்து வழங்கப்படும். பிளஸ் இதுல கூடுதலா ஒரு நியூஸ், இது மட்டும் பாத்துக்கங்க, மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகளை வழங்க. சரியா? மாணவர்களுக்கு செயற்கை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பயிற்சிகளை வழங்க சாம்சங் நிறுவனத்தோட தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கு. சரியாப்பா? சாம்சங் நிறுவனத்தோட தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பயிற்சிகளை வழங்குறதுக்காக. அடுத்து CSC நாடுகளின் தேசிய பாதுகாப்பு. CSCனா கொழும்பு செக்யூரிட்டி கான்க்ளேவ் நடைபெற்ற இடம் புதுடெல்லிப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. CSC நாடுகளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு, அதாவது கொழும்பு செக்யூரிட்டி கவுன்சில் கான்க்ளேவ் நடைபெற்ற இடம் எது அப்படின்னா புதுடெல்லி. இதன் உறுப்பு நாடுகள் வந்து மாலத்தீவு, மொரீசியஸ், இலங்கை, வங்கதேசம், இந்தியா. சரியா? இந்த மாநாடு வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில நடைபெறுது.
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநாடு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில நடைபெறுது. அடுத்து பிரிட்டன் சாதனையாளர் விருது ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியர் இந்தியருமான ஸ்ரீவாஸ் சகஸ்ரநாமம் அவருக்கு கொடுத்திருக்காங்கப்பா பிரிட்டன் சாதனையாளர் விருது. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பிரிட்டன் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுப்பாங்கன்னா, பல்வேறு துறையில், அதாவது 40 வயசுக்கும் குறைவான இளம் சாதனையாளர்களை அடையாளம் காணப்படும். இந்த பிரிட்டன்ல வேலை செய்யக்கூடிய 40 வயசுக்கு குறைவான இளம் சாதனையாளர்கள் கணக்கிடப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுக்கறதா. சரியா? அப்படி வந்து இந்த தடவை இந்தியருக்கு கொடுத்திருக்காங்க ஸ்ரீவாஸ் சகஸ்ர நாமம் அவர் பேரு. சரியா? கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர். அடுத்து பாருங்க, இதான் மெயின்பா. படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் 2023 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதியுடன் கூடியது இருக்கா அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொல்லி போலீஸ் கொஸ்டின்ல நம்ம அடிச்சிருப்போம். சரியா? இப்ப படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சீக்கிரமா அறிமுகம் செய்யப்பட போது. இதை தயாரிக்க போறது யாருன்னா, பாரத் எர்த் மூவர்ஸ் இந்த நிறுவனம் தான், பெங்களூரை சேர்ந்த நிறுவனம் இதை தயாரிக்க போறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, பார்சலுக்கு தனி ரயில் சேவை. அதாவது இது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த நிலக்கரி, உரம், அரிசி மூடை இந்த மாதிரி ஒரு பல்கான ஒரு இதை எடுத்துட்டு போறதுக்கு தான் தனியா வந்துட்டு கூட்ஸ் ட்ரெயின் விடுவாங்க. சரியாப்பா? கூட்ஸ் ட்ரெயின்றது இந்த பெரிய பெரிய பொருள் நிலக்கரி இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக மட்டும்தான் கூட்ஸ் ட்ரெயின் விடுவாங்க. இந்த பொதுமக்கள் சில நேரம் அனுப்புவாங்கல்ல பார்சல்ஸ், 2 வீலர் அனுப்பிடுவாங்க, இல்ல பெரிய பெரிய பார்சல்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த பார்சல் எல்லாம் எடுத்துட்டு போக என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பயணிகள் ரயில் இருந்துச்சுன்னா கூடுதலா ஒரு 2 பெட்டி அட்டாச் பண்ணி அந்த பார்சல்ஸ் எல்லாம் அதுல போட்டு விடுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தெற்கு ரயில்வே அந்த பார்சலுக்குன்னு தனியா ஒரு ரயிலே விட்டுருக்காங்கப்பா. சரி, அதான் தற்போது இந்தியாவில் முதன்முறையாக தெற்கு ரயில்வே பொதுமக்களின் பார்சலுக்கு 12 பெட்டிகள் கொண்ட தனி ரயிலை இயக்கியுள்ளது. பொதுமக்களோட பார்சலுக்குன்னே தனியா 12 பெட்டிகள் கொண்ட ட்ரெயினை இயக்கியிருக்காங்க தெற்கு ரயில்வே. இந்தியாலேயே தெற்கு ரயில்வே மட்டும்தான்ப்பா இதை இயக்கியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரயில் ஃபர்ஸ்ட் சென்னை மங்களூர்ல இருந்து சென்னை ராயபுரம் வரை சரியா அந்த ரயில் இயக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொரு ரயில் விட போறாங்க. எங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை வழியா கேரளாவோட திருவனந்தபுரத்துக்கு. அப்ப டோட்டலா சவுத் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி இன்னொரு பார்சல் ட்ரெயின் வந்து விட போறாங்க. ஸோ இதை மெயினா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இவ்வளவுதான். சரிங்களா? 20ஆம் தேதி வரையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். 21 நவம்பர் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்ப்பா. நன்றி.